எமிதீப்ஸ் ஆடியோ நாவல் வாசகர்களுக்கு ஆர்ஜே ஆனந்தியின் வணக்கம். வாருங்கள் கேட்டு மகிழலாம் குடும்ப நாவலான கண்ணாம்பூச்சி ஆடும் பட்டாம்பூச்சி. அத்தியாயம் 51. லண்டன் யாஷ் வீடு. மணி ஏறக்குறைய 6:30 இருக்கும். பால்கனியில் நின்றிருந்த பல்லவியோ மேல் மாடியிலிருந்து லண்டனின் பொது நடப்புகளை பிராக்கு பார்த்து கொண்டிருந்தாள். வழக்கர விரல்களோ வண்டின் மலராக இடக்கர விரல்களை மேய்ந்து கொண்டிருக்க, தட்டுப்பட்டது தாரகையின் மோதிர விரலிலிருந்த வன்பொன் மோதிரம். 2 நாட்களுக்கு முன் யாஷ் தான் அணிவித்து விட்டிருந்தான் விருந்தனையின் விரலில் அதை. பட்டமளிப்பு விழா கொண்டாட்டத்தை முன்னிட்டு கோதையவளின் காதுக்குள் இப்போதும் கேட்டது அன்றைக்கு யாஷ் பேசிய வசனங்கள். திடீர்னு ஒரு நாள் நமக்கு பண கஷ்டம் வரும்போது தங்கமாக இருந்தால் உடனே அதை அடகு வைக்க தான் தோணும். ஆனால் பிளாட்டினமாக இருந்தால் அதுக்கு வாய்ப்பே இல்லைல்ல. அதான் ரிங்கை ஒயிட் கோல்டில் ப்ரெசன்ட் பண்ணிட்டேன் என்றவன் அறிவாளி கணக்காய் பீத்தி கொள்ள, ஓ ஏங்க அடகு வைக்கணும், ஒரே அடியாக வித்துடலாம் என்றவளோ நக்கலடிக்க, புருஷனின் முகமோ வாடி உதடுகள் பிதுங்கியது. சும்மா சொன்ன ஜிஎம் சார் என்றவளோ அவன் நெஞ்சில் தலை சாய்த்திட, பல்லவி இப்போவாவது சொல்லேன் என்றவனோ ஏக்கமாய் கேட்டான். பட்டமளிப்பு அரங்கத்தின் எதிரே அமைந்திருந்த பூங்காவில் மனைவியை கட்டியணைத்து நின்றபடி. மோதிரம் கிஃப்ட் பண்ணிட்டா சொல்லிடுவேன்னு நினச்சிங்களா ஜிஎம் சார் என்ற காரியோ முடியவே முடியாது என்பதை போல் தலையாட்டி ஓடினால் கணவனை பின்னோக்கி தள்ளிவிட்டு நேரெதிரே. ப்ளீஸ் பல்ஸ் என்றவனோ கருநீல அங்கியை ஒரு பக்க தோளில் போட்டபடி பின்னோக்கினான் கண்ணாட்டியவளை. வாய்ப்பே இல்லை ஜிஎம் சார், வாய்ப்பில்லை என்றவளோ மயிலோட்டம் கொள்ள, ஓட்டமாய் ஓடியவனோ இடையிறுக்கி மேல் தூக்கினான் வல்லபி அவளை காருக்கு தூக்கி செல்ல. நடந்தவைகளை நினைத்து சிரித்து கொண்டால் தானாய் தாட்டியவள் விரலிலிருந்த கணவனின் பரிசை வாஞ்சையாய் வருடி. பர்கர் முகம் இடிக்க தூக்கியடித்து போன யாஷோ அவன் குணத்திலிருந்து மாறுபடவே இல்லை. பல்லவியும் வாழை மரமேறிய குரங்காட்டம் அவளின் பிடிவாதத்திலிருந்து கீழிறங்கவும் இல்லை. ஆயந்தியின் காதல் கொண்ட மனமோ மன்னவனின் ஊடலை எதிர்பார்த்திட, திமிர் கொண்ட புத்தியோ வன்மத்தையே புடைசூழ வைத்தது குளியவளின் சிந்தனைகளில். மங்கையின் கை விரல்களில் கொஞ்சி விளையாட ஆளனின் சிகையோ ஏங்கி தவிக்க, மடி சேர நினைத்த தலையோ தலைகணம் குறையாது வம்பு வளர்க்கவே பார்த்தது. யாரும் யாருக்கும் விட்டு கொடுத்து போயிடாத நிலையில் அவரவர் வேலையை அவரவர் பார்த்திட, ஆபீஸ் நிமித்தமாக கூட பல்லவியை யாஷ் சந்திக்கவோ பேசவோ இல்லை. பல்லவியும் லேசுப்பட்டவள் இல்லை என்பதால் அவளும் கணவனான ஜிஎம்மின் அரைப்பக்கம் தலை வைத்து கூட படுத்திடவில்லை. இப்படியே 1 வாரம் போக, அன்றைக்கு பல்லவி அரை நாள் விடுப்பெடுத்திருந்தாள். பல்கலைக்கழகம் போக, பட்டமளிப்பு விழாவிற்கான மாணவர்கள் மீட்டிங்கில் கலந்து கொள்வதற்காக வந்தால் ஆதனை கிளம்பி கொண்டிருந்த பல்லவியை நோக்கி, ஹாய் பல்லவி, இந்தா பிடி இத என்றபடி நீட்டினால் கையிலிருந்த பொட்டலம் ஒன்றை தோழியிடத்தில் ஜிஎம் சாரின் பிஏ அவள். என்னடி இது என்று கேட்டாள் பல்லவி உதட்டு சாயத்தை அட்ஜஸ்ட் செய்த வாக்கில். கோச்சுக்காத பல்லவி, இப்போதைக்கு என்கிட்ட இவ்வளோதான் இருக்குது. நானும் எவ்வளவோ புரட்ட பார்த்தேன், ஆனால் முடியல, அம்மாவுக்கு வேற பார்க்கணும்ல என்ற ஆதனியோ பார்வைகளை வேறெங்கோ பதிய விட்டு பேச, ஹே என்னடி நான் என்னவோ கேட்குறேன், நீ என்னவோ உளறிக்கிட்டே இருக்க என்றவளோ மொத்தமாய் திரும்பி பக்கத்தில் நின்றிருந்த ஆதனியின் முகம் பார்த்திட, சாரி பல்லவி, சார் மேலே எந்த தப்புமே இல்லை. நான் தான் ஆஃபீஸ் சம்மந்தப்பட்ட பிஎன்சி விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டேன். அது உங்கள் பர்சனல் லைஃப்பை பாதிக்கும்னு எனக்கு தெரியாது என்று கூறிக்கொண்டிருக்கும் ஆதனியையே இமைக்காது வெறித்தாள் பல்லவி. கன்வகேஷன் லெட்டர் வந்துருச்சு ஆஃபீஸ்க்கே, ஜிஎம் சார் பேரில் தான். ரொம்ப பிஸியாக இருந்தார். ஸோ பிரித்து பார்த்து அவர் தான் என்ன ரிட்டன் லெட்டர் ரெடி பண்ண சொன்னார். அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன் நீ மிஸ்ஸஸ் பல்லவி தியாஷ்னு என்ற ஆதனி மெதுவாய் சொல்ல, முன்னிருந்தவளோ எச்சில் விழுங்கி தலை குனிந்தாள். கல்யாணத்துக்காக அம்மா கொஞ்சம் நகை சேர்த்து வச்சுருந்தாங்க பல்லவி, அதை வச்சு தான் இந்த பணத்தை ரெடி பண்ணேன் என்று சொன்ன ஆதனியை அதிர்ச்சியாக நோக்கியவளோ, ஆதனி என்ன பணம், யாருக்கு பணம்? சொல்கிறேன் பல்லவி என்றவளோ தொடர்ந்தாள். கம்பெனியில் வாலண்டியர் ரிட்டைர்மெண்ட் கேட்டிருக்கேன், அதில் கொஞ்சம் பணம் வரும். அது வந்ததும் மொத்தமாக உங்ககிட்டயே கொடுத்துட்றேன் பல்லவி. புது வேலை பார்த்துருக்கேன், கிடைச்ச உடனே மிச்ச பணத்தையும் எப்படியாவது கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து அடைச்சிட்றேன். ஹேய் என்னடி, என்னாச்சு உனக்கு? எனக்கு எதுக்குடி பணம்? நான் எப்போ கேட்டேன் பணம் என்று புரியாமல் வினவிய பல்லவியோ முதலில் ஆதனை தந்த பொட்டலத்தை பிரிக்க, கேஸை வித்ரா வாங்கி அந்த பணத்தை சார் என்னோட அம்மாக்காகத்தானே கொடுத்தாரு, அதனால தானே உங்களுக்குள்ள பிரச்சனையே. என்னால் நீ ஜிஎம் சாரை தப்பாக நினைக்க வேண்டாம் பல்லவி என்று ஆதனி அவளின் ஆதங்கத்தை பவ்யமாய் கொட்டிட, இல்லை ஆதனி, எனக்கும் அவருக்கும் என்று பேச முனைந்தவளை தடுத்தவளாய் தொடர்ந்தாள் ஆதனி. இரு பல்லவி, நான் முடிச்சிடுறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜிஎம் சார் ரொம்ப ரொம்ப நல்லவர். மிச்ச பணத்தை எப்படியாவது திரும்ப கொடுத்துட்றேன் பல்லவி. இப்போதைக்கு இதை வச்சுக்கோ ப்ளீஸ். சார் கூட சண்டை போடாத பல்லவி.
அவரை சந்தேகப்படாத. இல்ல, நான் அவரை ஊர்மிளா ஜிஎம் சார் கூட இருந்தேன்னு சொன்னான். அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா பல்லவி? மற்றவங்க மாதிரி அன்னைக்கு அவளும் ஜிஎம் சார் உடன் இருந்தாலே ஒழிய ஜிஎம் சாரோட இல்லை என்ற ஆதனியின் சிறப்பு விளக்க உரை புரியவில்லை படித்த மேதாவிக்கு. கொஞ்சம் பகுத்தறிவோடு யோசிச்சு பாரு. குறிலுக்கும் நெடிலுக்கும் இருக்கிற வித்தியாசம்தான் அன்னைக்கு ஊர்மிளா சொன்ன வார்த்தையிலையும் இருந்துச்சு. உடன் இருந்தேன், உன்னோடு இருந்தேன். இது புரிஞ்சாலே போதும் பல்லவி, சாரோட ஒழுக்கம் கேள்விக்குறியாகாது என்ற ஆதனியோ வந்த வேலை முடிய வேறெதுவும் பேசாது அங்கிருந்து கிளம்பினாள். இதுடன் அத்தியாயம் நிறைவடைகிறது. தொடர்ந்து இணைந்திடுங்கள் எமிதீப்ஸ் ஆடியோ நாவல் சேனலில். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.